Hi students, welcome to NDK Academy. So, video நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதுல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் நீங்க ஜேஇ, டெக்னீஷியன், ஏஎல்பி, என்டிபிசி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங் தான் எப்பவுமே ஈஸியா இருக்கும். அதாவது மற்ற டாபிக்ஸை கம்பேர் பண்றப்ப ரீசனிங்ல ஃபுல் கொஸ்டின்ஸ் எப்பவுமே அடிச்சிடணும். அது ரொம்ப ஈஸியா கம்மியான டைம்ல நம்மளால அடிக்க முடியும். ஓகே, அதுக்கு தேவை கன்சிஸ்டன்டான பிராக்டிஸ் தான். சரிங்களா? ஸோ அதை தாண்டி நீங்க இந்த ஒரு டாபிக்கான பேசிக்ஸ் என்ன, இந்த கான்செப்ட்ஸ் என்னன்னு கத்துக்கணும். அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் அனாலஜி. தமிழ்ல சொன்னா ஒத்தத்தன்மை. இந்த அனாலஜி டாபிக்ல இருந்து ரயில்வே எக்ஸாம்ஸ்ல 3-4 கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு டாபிக்ல இருந்து. அதனால ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தட்டி தூக்கிடலாம் இந்த டாபிக். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரயில்வே படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேம் டைம் ரயில்வே எக்ஸாம்ஸ் நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே ஃபீஸ் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ரயில்வே எக்ஸாம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கம்மி தான், கம்பேர் பண்ணப்ப நம்ம ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. ஸோ அனாலஜி. இப்போ அனாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மொத்தம் பேசிக் என்ன, அது என்ன அனாலஜினா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன். அப்ப டாக்டர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கும், இதுல என்னவோ டிக் பண்ணும். இப்போ போலீஸ்ன்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப டாக்டருங்க எங்க ஒர்க் பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் தான் இதுக்கான ஆன்சர். அப்படின்னு இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்க. அதாவது அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்குள்ள என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, என்னென்ன டைப்ஸ்ல கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்குங்க. ஓகேவா? ஒரு 4 டைப் இருக்கு. அதுல முதல் டைப் என்னன்னா நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ரெண்டாவது லெட்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. மூணாவது வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நாலாவது இமேஜ், படம் கொடுத்து கேட்பாங்க. புரியுதா? ஸோ மொத்தம் இந்த 4 டைப்ல அனாலிசி கேட்பாங்க. இந்த 4 டைப்பா கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம். புரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் இப்ப நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள கூட்டுறது, பெருக்கிறது, மைனஸ் பண்றது, டிவைட் பண்றது, ஸ்கொயர் பண்றது, கியூப் பண்றது, என்ன லாஜிக் வேணாலும் இருக்கலாம். இப்ப இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 தான் 90 அப்படின்னா 8 என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ 4 ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்ப 10 தான் 90னா 8 என்ன வரும் கேக்குறாங்க. இப்ப 10ஓட 9 பேருக்குனா 90. அப்ப 8ஓட 9 பேருக்குனா 72 வந்திருக்கும். புரியுதா? 72 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப நம்ம அந்த லாஜிக் கிடையாது. 10ஓட 9 பேருக்குனா 90. அப்ப 8ஓட 9 பேருக்குனா 72 வந்திருக்கணும். அது 72 ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. சோ அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. ரைட். வேற 10ஓட 80 கூட்டினா 90. அப்ப 8ஓட 80 கூட்டினா 88 வரும். 88 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அதாவது இந்த மாதிரி எல்லாம் லாஜிக்ஸ் வரலாம். நம்ம ஒண்ணா செக் பண்ணி பார்க்கணும். நீ இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல போய் ஆன்சர் ஸ்பாட்ல லெக்கன் அடிக்க முடியும். இப்ப நான் சிம்பிளா இதுக்கான ஆன்சர் இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது யூஸ் இல்ல. அதை வச்சு எக்ஸாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. எப்படிலாம் கேள்வி எல்லாமே நான் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு அங்க போய் நீங்க ஏதாவது ஒன்று டக்குன்னு டிக் பண்ண முடியும். ஏன்னா இங்க டைமிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். டக்குன்னு அடிச்சிடணும் எக்ஸாம்ல. புரியுதா? ரைட்டு. கூட்டாலும் வரல, பெருக்கினாலும் வரல. இப்ப 10ஓட 9 பேருக்குனா 90. இப்ப என்ன பண்ணலாம்னா இத முன்னாள் நம்பரை பெருக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் வரலாம். அப்ப 8ஓட முன்னாள் நம்பர் 7 பெருக்குறா 56 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. 56 இருக்கு. அப்ப ஆன்சர் 56. இதை இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா 10 ஸ்கொயர்ல இருந்து 10 மைனஸ் பண்ணுவோம். 10 ஸ்கொயர் 100. அதனால 10 மைனஸ் பண்ணா 90. அப்ப 8 ஸ்கொயர்ல இருந்து 8 மைனஸ் பண்ணுவோம். 8 ஸ்கொயர்ங்கிறது 64. அதுல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா 56. சோ அப்பயும் ஆன்சர் என்ன வருது? 56 தான் வருது. அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர் 56. அப்ப நம்பர்னு எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய லாஜிக்ஸ்ல யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தா போட்டுடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் லெட்டர்ல இருந்து எப்பெல்லாம் கேள்வி கேட்கலாம் சொல்றேன், கவனிங்க. லெட்டர் சீனா எக்ஸ் அப்படின்னா ஏனா என்ன வரும்னு கேட்பாங்க. சீனா எக்ஸ்னா ஏ என்ன வரும்னு கேட்பாங்க. இப்ப நீங்க ஏபிசிடி எழுதுறப்ப ஏபிசிடி இந்த மாதிரி இப்ப ஏபிசிடின்னு எழுதுறப்ப சீன்றது 3வது எழுத்து. கரெக்டா? எக்ஸ்ங்கிறது 24வது எழுத்து.
அதாவது முதல்ல இருந்து பாக்குறப்ப சி மூணாவது, கடைசியில இருந்து பாக்குறப்ப மூணாவது எக்ஸ். அப்ப முதல்ல இருந்து பாக்குற மூணாவது, கடைசியில இருந்து பாக்குற மூணாவது கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன்றது ஃபர்ஸ்ட், அப்ப கடைசியில இருந்து பாக்குற ஃபர்ஸ்ட் யாரு? இசட். அப்ப ஏக்கு இசட் வந்துருக்கும். இதான் ஆன்சர். இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ லெட்டர்ஸ் பண்றப்ப அதாவது என்ன பண்ணிருக்காங்களோ நீங்க அப்படியே பண்ணணும். அதான் இந்த அனாலஜி அப்படிங்கிறது. புரியுதா? அதுதான் இந்த அனாலஜி அப்படிங்கிறது. சரி, ஓகே. ரைட்டு. நெக்ஸ்ட் இத பாருங்க. ஏன்றத டின்னு சொன்னா டபிள்யூங்கிறது என்ன வரும்? ஏக்கு அப்புறமா பி சி விட்டு டி, அப்ப டபிள்யூக்கு அப்புறமா என்ன வரும்? டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் வந்துருக்கும். அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன ரிலேஷனோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் இந்த அனாலஜிங்கிறது. ஓகே. ஸோ லெட்டர்ஸ் இந்த மாதிரி தான், ஒரு எழுத்து விட்டு ரெண்டு எழுத்து விட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசில இருந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா போட்டுடலாம். நெக்ஸ்ட் வேர்டு. இந்த வேர்டுன்னு வரப்பதான் இதுக்குள்ள நம்ம நிறைய லாஜிக்ஸ் யோசிக்கணும். இதுக்குள்ள நீங்க நிறைய டாபிக்ஸே புதுசா படிக்கணும். அது என்ன சார் அப்படின்னா, இதுல ஈஸியா கேட்கணும்னா இப்ப பாருங்க, டீச்சர்னா புக்கு, அப்ப டாக்டர்னா என்ன வரும்? இப்ப இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. பேஷண்ட், ட்ரீட்மெண்ட், டிசீஸ், ஸ்டெத்தஸ்கோப். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? ஆசிரியர் புத்தகம்னா மருத்துவர் என்ன வரும்? இப்ப டீச்சர், சரிங்களா, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டாக்டருக்கு பேஷண்ட் வரும். ஏன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லி தராங்க, டாக்டர் பேஷண்ட் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா புக்கு கொடுத்துருக்கனால பேஷண்ட் வராது. சரி, டீச்சருக்கு டீச்சிங்னா தான் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் வரும். டீச்சர் டீச்சிங் ஒர்க்கை பார்த்தா தான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இதுவும் வராது. அதே மாதிரி ஓகே. இப்ப டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் வராது. ஏன்னா டீச்சர் வந்து புக்கை வச்சு பாடம் நடத்துறாங்கிறப்ப டாக்டர் டிசீஸ் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதாவது டீச்சர் வந்து புக்குங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துறாரு. ஓகே, அப்ப இது வராது. அப்ப ஸ்டெத்தஸ்கோப் தான் வரும். ஸோ டீச்சர் புக்கை வச்சு பாடம் நடத்தினா டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப இந்த கேள்விக்கு பாருங்களேன். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்னா இப்ப இந்தியாவுக்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்போனா இங்கிலாந்து கிரிக்கெட்னா இந்தியா என்ன வந்திருக்கும்? ஹாக்கி வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரி கரன்சி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு யூஎஸ் டாலர்னா இந்தியாவுக்கு என்ன? இந்தியாவுக்கு ரூபி. அமெரிக்கா யூஎஸ் டாலர், டாலர் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன வரும்? ரூபி. அந்த மாதிரி கண்ட்ரி கரன்சி, கண்ட்ரி கேபிட்டல், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் ஓரியன்டா இருக்கும் போது. ஓகேவா? ஸோ கடைசியா இமேஜ். ஸோ கடைசியா இமேஜ் அப்படிங்கிறப்ப இமேஜ் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இமேஜ் ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க. ஓகே, இப்ப நான் 4 ஆப்ஷன் தரேன். ஓகே, இப்ப இந்த 4 ஆப்ஷன் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி தான் வரும். இப்ப என்னன்னா இப்படி இருந்தா இப்படி வருது, அப்ப இப்படி வந்தா இப்படிதான் வரணும். இப்ப என்னன்னா இந்த 2 ஆப்ஷன் வராது. ரைட். இப்ப கொஸ்டின் மார்க் உள்ள கேட்டாங்க, அப்ப இந்த மட்டும் தான் நீங்க போடணும். அப்ப ஆன்சர் இது வரும், இது வராது. இப்ப கொஸ்டினே ஒருவேளை இப்படி கேட்டுதான்னு வச்சுக்கோங்க, அப்ப பாக்ஸோட சேர்த்து போடுறப்ப இது ஆன்சர் வந்துருக்கும். சரிங்களா? சோ இது இமேஜ் வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா போட்டுருங்க. ஓகே. சோ இப்போ இந்த வீடியோ நான் அனாலஜில பேசிக்கா என்ன கேட்பாங்க, என்னென்ன டைப்ஸ்ல தான் கேள்வி கேட்பாங்க, இந்த ஒரு டைப்பை எப்படி சால்வ் பண்றது, என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான் நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்றதுக்கு இதுவே போதும் தான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இது ஒரு டைப்லையும் கொஸ்டின் சேர்த்து நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. இதே நீங்க கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்னொன்னே நம்ம டெப்தா நடத்துவோம். ஓகே, ஒன்னொன்னே ரொம்ப டெப்தா நடத்துவோம். அதே மாதிரி ஒன்னும் கொஸ்டின்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட யூடியூப் கிளாஸஸ் பார்த்து நீங்களே படிச்சிருக்கீங்கன்னா ஓகே தான். டெப்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளாஸை சேர்ந்துக்கலாம். சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா
7708197281 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.